லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன்பா இப்படி நடக்குன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அங்க வந்தது யாருன்னு அவனுக்கே தெரியலப்பா. என்னது, அவனுக்கே தெரியாதா? அப்படின்னு அவன் சொன்னா அத நீயும் நம்பிட்டு அந்த கதையை என்கிட்ட வேற வந்து சொல்லிட்டு இருக்க. இல்ல சித்தப்பா, நான் நம்பல. இது நிச்சயமா அவன் பிளான் தான். பணம் அவன் கிட்ட தான் இருக்கு. ஆமா, அவனுக்கு எப்படி பிளான் தெரிஞ்சது? அவன் தான் யமகாதகன்னு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. யார் கேக்குறீங்க? பா, அவன் பெருமையை இங்க பேசாதீங்க, எரிச்சலா இருக்கு. இதுல உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. என்னோட பணம் 25 லட்சம். எரிச்சலா இருக்க உனக்கு? நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. ஏய் சிங்கமுத்து, என்னடா பேசுற? இங்க பாருண்ண, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் எல்லாம் பண்ணேன். ஆனா அதுக்காக நான் நஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வந்தாகணும். பணத்தை என்ன செஞ்சான், எங்க வச்சிருக்கான்னு ஒண்ணுமே தெரியலப்பா. அவன்கிட்ட கேட்டும் வாங்க முடியாது. அப்புறம் இது எல்லாமே நம்ம திட்டம்னு தெரிஞ்சிரும்பா. மொத்தத்துல திருடனுக்கு தேல் கொட்டின கதையே ஆயிருக்கு. நாம என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கே அவன் ஆப்படிச்சிருக்கான். பணத்தை அவன் எங்க வச்சிருக்கான்னு நமக்கு தெரியல. இங்க பார், அதெல்லாம் உங்க பிரச்சனை. என் பணம் எனக்கு வேணும். இல்லன்னு வச்சுக்க, அண்ணன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், வேற மாதிரி ஆயிடும். ஏய் சிங்கமுத்து, ராதிகா, எங்க போயிட்டு வர? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒன்னும் இல்லைங்கிற. ஏன் இப்படி இருக்க ராதிகா? மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசினா தானே சரியாகும். ஆமா, நான் பேசுறது கேட்க இங்க யார் இருக்கா? எல்லாருக்கும் ரஜினி தான் வசதி. என்ன நீ? யார் சொன்னது அப்படி? உன்னை பத்தி நானும் அம்மாவும் பேசாத நாளே கிடையாது தெரியுமா? அதெல்லாம் பழைய கதைக்கா. இப்போ அம்மாவே எப்படி மாறி போயிட்டாங்கன்னு பார்த்தல்ல. ரஜினிக்காக அந்த பார்த்திபனை எப்படிலாம் கவனிக்கிறாங்க. ஆமா ராதிகா, அதான் எனக்கும் புரியல. அம்மாதான் யாரும் அவன் கூட பேசவே கூடாது, அவனுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அம்மாவே இப்படி மாறி போயிட்டாங்க. இதெல்லாம் காசு பண்ற வேலைக்கா. அவதான் சம்பாதிக்கிறா, அவதான் அம்மா எப்ப பணம் கேட்டாலும் குடுக்கறா. நம்மளாலலாம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்கக்கா. ரஜினி எப்படிப்பட்டவன்னு இன்னும் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் புரியல. நான் சொல்றதை யாரும் நம்புறதாவும் இல்ல. ஏன்னா நான் கோவக்காரி, எல்லா விஷயத்தையும் மூஞ்சுக்கு நேரா சொல்லிடுவேன்னு யாருக்கும் என்ன பிடிக்கலக்கா. அப்படிலாம் இல்ல ராதிகா. இல்லக்கா, அப்படிதான். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இவ்ளோ பெரிய பொய் சொல்லிட்டேன்னு வேற என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஐயோ ராதிகா, நீ பொய் சொல்லி உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு தான் நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். உன்னை எப்படி நாங்க ஒதுக்கி வைப்போம்? எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. இந்த வீட்ல அம்மா மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ அவங்களும் பேசுறது இல்ல. என்ன பண்றது? எனக்கு ரஜினி அளவுக்கு நடிக்க தெரியலையே. ஒன்னா ஒன்னும் சொல்ல முடியாதுக்கா. நீ பாவம், பாசத்துக்கு கட்டுப்பட்டவ நீ. உன்னெல்லாம் அவங்க ஈஸியா ஏமாத்திடுவாங்க. என்ன சொல்ற ராதிகா? ரஜினியா? அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. பாத்தியா, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? அக்கா, யாருக்கு எப்போ என்ன தேவையோ அத ரஜினி செஞ்சு கொடுக்கறா. இல்லன்னு சொல்லல, ஆனா எதுக்காகன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அவ இஷ்டத்துக்கு தான் இந்த வீட்ல எல்லாரும் இருக்கணும். இந்த வீட்ல எப்பவுமே அவ ஆட்சி தான் நடக்கணும். அதுக்குதான்க்கா
நிஜமாவா ராதிகா? என்னக்கா நீ இது கூட புரியாம இருக்க? சரி, நீ ஏன் சொல்லு. அந்த ரஜினி தப்பே பண்ணது இல்லையா? ஆ, அப்படி சொல்ல முடியாது. ஆனா இங்க பாரு, நான், நீ, மாமா, முரளி, உன் பசங்க இப்படி யாராச்சும் தப்பு செஞ்சுட்டா அவ எப்படி கத்துறா? ஆனா அதே மாதிரி அவ தப்பு பண்ணா இது தப்புன்னு சாதாரணமாவாச்சு நம்மளால சொல்ல முடியுதாக்கா? முடியாது, வாயே திறக்க முடியாது. தருண் மதுவெல்லாம் ரொம்ப தான் திட்டுவா. பாவம், அவங்க 2 பேரும் ரஜினியை கண்டாலே நடுங்குறாங்க. ஏன் நம்மளால எதுவும் பேச முடியல? ஏன்னா அவ தான் இந்த வீட்டை பாத்துக்கிறா. அவ தான் உனக்கு எல்லாமே செய்யறா. அதுதான் காரணம். இப்பவாச்சும் புரியுதா உனக்கு? அவ என்னமோ பாசத்துல செய்யறான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போலாம் மாமாவ அவ ஏதாவது சொல்றாளா இல்ல திட்டுறாளா? இல்ல ராதிகா. ஏன் தெரியுமா? ஏன்னா மாமா பார்த்திபன் கூட கூட்டு சேர்ந்துட்டார்ல, பார்த்திபனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருல. ஆமா ஆமா, நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அம்மா மாமா 2 பேருமே பார்த்திபனுக்கு சப்போர்ட் பண்ணா ரஜினி நம்மள எதுவும் சொல்ல மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டீமுக்கு போயிட்டாங்க. அம்மாவை கூட விடுக்கா, ஆனா மாமா அவர் பண்றது ரொம்ப தப்புக்கா. இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, காலாகாலத்துக்கும் நீ, மாமா, தருண், மது நீங்க எல்லாரும் ரஜினிக்கு அடிமையா இந்த வீட்லயே இருக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, நீ ஒரு கடைக்கு முதலாளிக்கா. அந்த மரியாதையை நீ தான் காப்பாத்திக்கணும். மாமா கிட்டயும் போய் சொல்லு. ஆனா அந்த கடையை ரஜினி தானே வச்சு கொடுத்திருக்கா. கடை வச்சு கொடுத்ததே இப்படி உன் வாயை அடைக்கதான். ஒரு தடவை நீ பண்றது தப்பு ரஜினின்னு சொல்லி பாரு. அவ சுயரூபம் அப்ப தெரியும் உனக்கு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு புத்தி இருந்தா பழிச்சுக்கோ, அவ்வளவுதான். நினைச்சு பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கு. என்னண்ணா தனியா புலம்பிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்ல. பாத்திபா, நீ உன்னை கவனிச்சியா? நேத்து நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதும் பல பேரோட முகம் காத்து போன பலூன் மாதிரி புசுன்னு ஆயிடுச்சு. கவனிச்சியா? பார்த்தேன். அதை விட பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் முழிச்ச மொழிய பாத்தீங்கல்ல அப்பா. ஐயோ பாத்திபா, கரெக்டா அதை நினைச்சுதான் நானும் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா ஒரு விஷயத்த நினைச்சுதான் என் மனசு தாங்கல. உன் மேல இருக்கிற கோபத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டாங்களே. அதெல்லாம் எந்த லெவலுக்கும் இறங்குவாங்கண்ணே. இதனால பிரச்சனை ரஜினிக்கு தான் கொஞ்சம் கூட யோசிக்க முடியல உங்களால. ரஜினிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்களா அவங்க? அந்த அளவுக்கு நம்புறீங்களா அவங்கள? நம்பல, ஆனாலும் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காதாங்கிற ஒரு நப்பாசை தான். அது நப்பாசை இல்லைண்ணே, பேராசை. என்னாச்சு பாத்திபா? யாரும் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணே. அண்ணா அண்ணா
எவ்வளோ நேரமாடா மயங்கி கிடப்பா? என்னன்னு பாடுறா. ஏய் மாமா, ஆ இப்பதான் ஒருத்தன் லைட்டா கண்ணை திறக்க ட்ரை பண்ணி நிக்கிறான். டா இன்னொருத்தன் கதை தேராது பழகுதே. ஆமா ஆமா, அடி கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் பழகுது. பால் டப்பா மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்களை கையாலே 4 சாத்தி இழுத்துட்டு வந்திருக்கணும் மாமே. ஏய் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முழிச்சிருவானுங்க. அதுக்குள்ள ஃபோன் வந்துடும். முடிச்சுட்டு போயினே இருப்போம். சரி மாமே. யார் இவங்க? இதுவும் ராதிகாவோட வேலையா தான் இருக்குமோ, இல்ல வேற யாராவதான்னு தெரியலையே. அண்ணா அண்ணா, நீ ஏன் இன்னும் முழுசா கண்ணை திறக்கல? அதுக்குள்ள அவனை உசுப்பிரியா நீ? யாரா நீங்க? எங்களை எதுக்கு அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? மாமா கேக்குறான்ல, சொல்லு. என்ன அட்ரஸ் வேணுமா உனக்கு? இங்க பாரு, உன் ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிருவான். எங்களுக்கு போன் வர வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. என்ன வேணா பேசிக்கலாம், நாங்க கேட்கவே மாட்டோம். அண்ணா, ஐயோ, நான் எங்க இருக்கேன்? அப்பா, நான் எங்க இருக்கேன்? ஐயோ, முழிச்சிட்டான்டா. ஆமா, நான் யாரு? ஐயோ, வலி என்னடா யாருன்னு கேக்குறான்? ஐயோ, குபேரா, நீயா? அண்ணா, நீங்க தானே குபேரன்? ஆமா, நான் தான். பாத்திமா, நீயா? ஆமா, நாம எங்க இருக்கோம்? நல்லா காமெடி பண்றான். அண்ணா, அதானே எனக்கும் தெரியல. இங்க 4 பேர் இருக்காங்க. ஏதோ போனுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப அவதான் அவளேதான் பாத்திமா, அவளேதான். யாருண்ணா? அதான் அந்த ராட்சசி, அவதான் அந்த ராதிகா. எனக்கும் அதே டவுட் தானே. ஏய் அண்ணன் தாண்டா கூப்பிடுறாரு. ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா. டேய், என்னடா நிலைமைங்க? என்ன பண்றானுங்க? நான் நிலைமையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதான் லைட்டா கண்ணை முழிச்சிருக்கானுங்க. பணம் எங்க இருக்குன்னு கேட்டியா? அண்ணா அப்படியே லைன்ல இருங்க, நான் கேட்டுடுறேன். டேய் அவன் தலையை நிமித்துடா. டேய் பணத்தை எங்க வச்சிருக்க? பணமா? எந்த பணம்? என்கிட்ட எந்த பணமும் இல்ல. நோ, பணம் இவன்கிட்ட இல்லையா? கேட்டுச்சா? கேட்டுச்சு. டேய் முட்டாளுங்களா, பணம் அவங்ககிட்ட தானே இருக்கு, அது எனக்கு வேணும். நான் இருண்ணா, அடிக்கிற அடியில பணம் தன்னால வரும். நீ கவலைப்படாதண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். கரெக்டு தான், ஆனா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுண்ணா. இப்ப பணம் இல்லைன்னு சொன்னானே ஒருத்தன், அவனை அடி. சரிண்ணா. பக்கத்துல ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, அவங்கிட்ட எங்கடா பணத்தை வச்சிருக்கீங்கன்னு கேளு. அதானா நீ எங்களுக்கு மேல இருக்க. சூப்பர் ஐடியாண்ணா. இதோ இப்ப வேலையை முடிக்கிறேன். பாத்திமா, பயமா இருக்குமா? ஏய் பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? எங்க கிட்ட எந்த பணமும் இல்லைங்க. அவன் தான் சொன்னான்ல, அவன் சொன்னதுதான் உண்மை. ஏய் போடுறான் அவனை. ஐயோ அடிக்காதீங்க, அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க. அவன்கிட்ட பணம் இல்ல, சொன்னா தப்புங்க. ஐயோ அடிக்காதீங்க, அவனை அடிக்காதீங்க. வேணாம், சொல்றேன். ஏய் நிறுத்து, நிறுத்து. ஏய் பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, அவுத்து விட்டுறேன். பணம் எங்க கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன போலி ஐடி ஆளுங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. நிஜமா தானே? நம்புங்கண்ணே. நான் கேட்டுச்சா? ஏய், இனிமே உள்ள வச்சு ஒன்றும் ஆக போறது இல்ல, பேசாம முடிச்சு விட்டுரு.
நான் 2 பேரையுமாண்ணா? ஏய் முதல்ல அந்த தாடிக்காரனை முடி, மத்தவனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். சரிண்ணா, நீ லைன்லயே இரு. டேய் அண்ணா இருக்கடா என்னண்ணே பண்றீங்க? இவனை விட்டுருக்கண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. நிஜமாவே எங்ககிட்ட பணம் இல்லண்ணே. காசு பணம் இல்லாம என்னடா சாதிக்க போறீங்க? போய் சேருங்கடா நிம்மதியா. ஐயோ பாத்திமா! ஏய் போலீஸ் ஓடுங்க ஓடுங்க. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. பாத்திமா ஏய் ஓடாதீங்க நில்லுடா. ரஜினி அம்மா என்னாச்சு மாமா? ரஜினி பாத்திமா என்னாச்சு பாத்திமா? பாத்திமா உனக்கு ஒண்ணும் இல்லையே? மாமா ஒரு நிமிஷம். பாவ ரஜினி பாத்திமா அவனுங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப அடிச்சுட்டானுங்க. என்னையும் தான் ரஜினி அடிச்சுட்டானுங்க. பாத்திமா ரஜினி வந்துட்டா. பாத்திமா பாத்திமா ஏய் ஐயோ பாத்திமா ஐயோ பாத்திமா என்னாச்சு பாத்திமா? பாத்திமா என்னாச்சு பாத்திமா? என்ன பாரு பாத்திமா. மேடம் நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்னாவது பயப்படாதீங்க. ஒன்னாவது பயப்படாதீங்க. பாத்திமா பாத்திமா இங்க பாரு பாத்திமா. மாமா என்ன மாமா இதெல்லாம்? இதுதான் உங்களை கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. ரஜினி அது வந்து ஐயோ ரஜினி அது யாருன்னு சொல்லல ரஜினி. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், ஆனா அவங்க சொல்லவே இல்ல ரஜினி. பாத்திமா 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 என்ன பாரு. எந்திரி மேடம் பாத்திமா. ஆம்புலன்ஸ் இப்போ வந்துரும், ஒன்னாவது பயப்படாதீங்க. கூட்டிட்டு போயிடலாம். சரி வாங்க மாமா. பாத்து. பாத்து. சங்கரி, கொஞ்சம் வெந்நீர் போட்டு கூட, தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சரிம்மா. அம்மா காய்ச்சல் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ரஜினி இதெல்லாம் என்னங்க அடிபட்டிருக்கு? என்னாச்சு சொல்லுங்க. என்னங்க? பாத்து பாத்து. பாத்து மெதுவா. என்ன ரஜினி, என்ன ஆச்சு? ஐயோ என்னங்க? என்ன ஆச்சு ரஜினி? நீ எப்ப வந்த? இவங்களுக்கு எப்படி கையில அடிபட்டுச்சு? ஐயோ என்னங்க இது? எங்க போனீங்க? என்னதான் ஆச்சு? ஐயோ அத்தை, எங்களுக்கு அடி சாதாரண அடி இல்ல, அடி பின்னி எடுத்துட்டானுங்க. உடம்புல ஒரு இடம் விட்டு வைக்கல. ஐயோ குத்துதா. அம்மா வலி தாங்க முடியல. என்ன சொல்றீங்க? அடிச்சிட்டாங்களா? யாரு எதுக்கு அடிச்சாங்க? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட காட்டுற மாதிரி வெளியில போய் வீரத்தை காட்டினா அப்புறம் இப்படிதான் கொடுத்து அனுப்புவாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவா ராட்சசி. இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே பாவிங்க. சங்கரி, என்னை விட பார்த்திபனை தான் ரொம்ப அடிச்சுட்டாங்க பாவம். பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கேட்டு அடிச்சாங்க. பணமா? என்ன பணம்? அது அதுதான் எங்களுக்கும் தெரியல ரஜினி. ஒருவேளை வேற யாரோ நினைச்சு எங்களை கூட்டிட்டு போய் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் வரலன்னா எங்க கதி அதோ கதிதான்.
ரஜினியா? ரஜினி அங்க வந்தாளா? ஆமா பத்மாமா, இவ தான் வந்து எங்களை காப்பாத்தினா. ஐடி என்கொயரி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே சில ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஆஃபீஸர்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போன தகவலை சொல்லி என் கூடவும் வந்தாங்க. ராதிகா,